And today, just as every day is a celebration of God's gift of life, எல்லோரும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்கும் இருக்கிறது போல இன்றைக்கும் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையினுடைய கொண்டாட்டம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். when we start a day when we start a day and go through the whole day, we have to acknowledge that God is king and he is in control of everything, and he will, he is with us, and we are not alone. We are journeying in this life with him. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளினுடைய ஆரம்பத்தில் மட்டுமல்ல, இந்த நாளினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அவர் இந்த பயணத்துல, வாழ்க்கை பயணத்துல நம்மோடு கூட இருக்கிறார். தனியாக நாம இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So with this thought, I would like to introduce the topic for today, and the text for today. நான் இந்த கருத்தோடு கூட இன்றைக்கு நாம தியானிக்க போகிற அந்த தலைப்பு மற்றும் வேத பகுதியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். The topic is choosing the wrong savior, and the text is Mark chapter 15 verses 6 through 15. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறான தவறான விடுவிப்பவரை அல்லது தவறான இரட்சகரை, தவறான மீட்பரை, தவறான உதவியாளரை தேர்ந்தெடுப்பது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேத பகுதி மார்க் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. மார்க் 15 6லிருந்து 15 வரை. I will first read in English and then in Tamil. Mark 15 verses 6 through 15. Now at the feast he used to release for them one prisoner for whom they asked. And among the rebels in prison who had committed murder in the insurrection, there was a man called Barabbas. And the crowd came up and began to ask Pilate to do as he usually did for them. And he answered them, saying, "Do you want me to release for you the king of the Jews?" For he perceived that it was out of envy that the chief priests had delivered him up. But the chief priests stirred up the crowd to have him release for them Barabbas instead. And Pilate again said to them, "Then what shall I do with the man you call the king of Jews?" And they cried out again, "Crucify him." And Pilate said to them, "Why? What evil has he done?" But they shouted all the more, "Crucify him." So Pilate, wishing to satisfy the crowd, released for them Barabbas, and having scourged Jesus, he delivered him to be crucified. நான் இப்பொழுது தமிழிலே வாசிக்கிறேன். மார்க்கு 15 6லிருந்து 15 வரை. பண்டிகை நாட்களில் காவலில் உள்ள யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை பண்ணுவது பிலாத்துவிற்கு வழக்கமாக இருந்தது. கலவரம் பண்ணி அந்த கலவரத்திலே கொலை செய்து அதற்காக காவலில் அடைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான். மக்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்கத் தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை பார்த்து, "நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா?" என்று கேட்டான். பரபாசை தங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்க சொல்லி பிரதான ஆசாரி தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, "அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, "ஏன்? இவன் என்ன குற்றம் செய்தான்?" என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மக்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக பரபாசை அவர்களுக்காக விடுதலை செய்து இயேசுவை சாட்டையினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். Democracy is good.
the majority rule is good. Sometimes what happens in a majority rule is this, that the minority voice is completely suppressed and silenced. Um, நம்ம நம்ம வந்து மக்கள் ஆட்சி பத்தி நம்ம பேசுறோம். மக்கள் ஆட்சி நல்லதுதான். அதிகபட்ச மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம பார்க்குறோம். அதெல்லாமே நல்லதுதான். பட் பல வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி பீப்பிளுடைய அ மெஜாரிட்டி பீப்பிளுடைய ஆட்சி வந்து மைனாரிட்டி பீப்பிளுடைய அந்த அவங்களுடைய வாய்ஸ வந்து அமைதிப்படுத்திரும். அவங்கள அந்த வாய்ஸ வந்து மேலேயே வர விடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். Because the crowd has influence in many societies. That's what we find. Um, கூட்டம், மாப்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கூட்டம் வந்து நெறைய இடங்கள்ல, சமுதாயங்கள்ல ஒரு தாக்கத்த கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Today, I want to start with a prayer. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். The prayer is this, that we will never be swayed by the crowd. We will never be swayed by the majority opinion. We will never be swayed by popularity. நாம இன்னைக்கு ஒரு ஜெபத்தோட தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நாளும் அ கிரவுடு மக்கள் கூட்டத்தினால நம்ம வ அசைக்கப்பட்டு விடவே கூடாது. பாப்புலாரிட்டி, அதாவது இவங்க பேர் போனவங்க, இவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்றதுனால என்ன செய்யக்கூடாது, நம்ம அசைக்கப்பட்டு கூடாது. நாம வந்து என்றைக்குமே we have to stand for the truth. நாம எப்போதுமே சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு ஜெபம். Let God answer this prayer in everyone's life. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து நமக்கு பதிலை தருவாராக. Here in this passage, this is what we find. The crowd is powerful. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் கூட்டத்தினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். They can influence decisions, they can shape beliefs, they can silence truth. இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் ஒரு தீர்மானத்தை உருவாக்க முடியும், நம்பிக்கைகளை வடிவமைக்க முடியும். அது மட்டுமல்ல, சத்தியத்தை வந்து முற்றிலுமாக அடக்க முடியும், ஒடுக்க முடியும் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். In Mark chapter 15, we see a crowd making a spiritual or religious decision with eternal consequences. இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து ஒரு ஆவிக்குரிய அல்லது ஒரு மத ரீதியான தங்களுடைய நாட்டுக்கு ஒரு மீட்பு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆனா அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா, நித்திய நித்தியமான ஒரு விளைவுகளை உருவாக்கும் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். Two choices here before them. Jesus, the true king, and Barabbas, a false deliverer. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு உண்மையான ராஜா, பரபாஸ் வந்து ஒரு பொய்யான விடுவிப்பவர், விடுதலை போராளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். விடுதலை போராளி அப்படின்னு சொல்லலாம். Because he was caught in an insurrection. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சி, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக செய்யப்பட்ட ஒரு புரட்சி அல்லது போராட்டம், இதில் ஈடுபட்டு அவன் வந்து அவன் குற்றவாளி, ஒரு மர்டர், அவன் வந்து கொலையாளி அப்படிங்கிறத பார்க்குறோம். அவன் வந்து பிடிபட்டு இப்போ சிறையில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். These are the thoughts I want to share with you this morning. இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை தான் உங்களோடு கூட நான் இன்றைக்கு காலையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். The crowd faced a clear choice. இந்த கூட்ட மக்களுக்கு வந்து மிக தெளிவான தேர்வு அல்லது தீர்மானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சாய்ஸஸ் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் வெரி வெரி கிளியர். ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிகாஸ் அட் த ஃபீஸ்ட் Pilate used to release for the people one prisoner. இங்க பிலாத்து இந்த பண்டிகை காலத்துல ஒரு கைதிய மக்களுக்காக விடுதலை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And as you read, among the rebels was Barabbas. இங்க புரட்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ணி மாட்டிக்கிட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஆள்னு கேட்டீங்கன்னா பரபாஸ். So Pilate presents the choices to the people. Pilate வந்து மக்கள்கிட்ட தேர்வுகளை வைக்கிறார். Jesus, innocent, righteous. Barabbas, a rebel and murderer. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து
குற்றமற்றவராக இருக்கிறார், நீதிமானாக இருக்கிறார். அவர்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க பரபாஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராளி, ஒரு கொலையாளி, ஒரு கிரிமினல், ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Do you want me to release for you the king of the Jews? யூதருடைய ராஜாவை உங்களுக்காக நான் விடுதலை செய்யணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். And they say no. அவர்கள் மிக தெளிவா சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். பரபாஸ் a political revolutionary, Jesus a peaceful messiah. பரபாஸ் யார் அப்படின்னா அரசியல் ரீதியாக போராட்ட ரீதியாக ஒரு புரட்சி பண்ணி ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. பட் இயேசு யார் அப்படின்னா சமாதானத்தின் ஊடே ஒரு அது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச மேசியா என்று நாம பார்க்கிறோம். This is not a confusing moment. It's a clear moral spiritual contrast. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேரமே கிடையாது. ரொம்ப கிளியராக அறநெறி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காரியம். See, I would say in life there are 3 kinds of choices we have to make. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஒரு 3 வகையான தீர்மானங்களை நாம எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. One is moral. ஒன்று பார்த்தீங்கன்னா அறநெறி டிசிஷன். I can give you an example for moral decision. Let's say you ask God, shall I murder somebody? God will say, no, don't murder. Because it's in the word. It's not ethical. Biblically speaking, it's not ethical. ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே நான் ஒருத்தர் வந்து கொலை செய்யணும், பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்வார், இல்லை நீ பண்ணாத. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தில் இருக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக இருக்கு. இது வந்து வேதத்தின்படியான ஒரு அறநெறி தீர்மானமே கிடையாது. See, I'm just giving this example, but there are many moral decisions we can make based on the Bible. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். பட் நிறைய அறநெறி சார்ந்த, வேதத்தின் அறநெறி சார்ந்த தீர்மானங்களை நம்ம வாழ்க்கையில் எடுக்க முடியும். Another decision. If you choose not to murder, it's a moral decision. நீங்க வந்து கொலை செய்யாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து அறநெறி சார்ந்த தீர்மானம். பட் இஃப் யூ சூஸ் டு மர்டர், இட்ஸ் இம்மாரல். நீங்க வந்து கொலை செய்ய நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா இம்மாரல். ஸோ மாரல் டிசிஷன் அண்ட் தென் இம்மாரல் டிசிஷன். அங்க வந்து அறநெறி சார்ந்த ஒரு தீர்மானம், அறநெறி அற்ற தீர்மானம். And then there is another category of decisions called amoral decisions. நம்ம இன்னொரு வகையான தீர்மானங்களை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா ஏமாரல்னா இட்ஸ் நீதர் மாரல் நார் immoral. It's a relative to each person's situations, circumstances, or preference and all that. இந்த ஏமாரல்னு சொல்லும்போது, அதாவது இது வந்து மாறலும் கிடையாது, அறநெறி சார்ந்ததும் கிடையாது, அறநெறி சாராமலும் இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையினுடைய சிச்சுவேஷன்ஸ்க்கு, சூழலுக்கும் அவங்களுக்கும் பொருந்திய ஒரு காரியம் அப்படின்றத நான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், we go to a restaurant and you ask me, you want coffee or tea? I choose coffee. So it's amoral. I'm not going to be penalized for choosing coffee, or I choose dosa over idli. ஸோ இட்ஸ் ஏமாரல். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறீங்க. நான் வந்து காஃபி வேணும்னு சொல்கிறேன், அல்லது தோசை வேணுமா இட்லி வேணுமா, எனக்கு வந்து தோசை வேணும்னு சொல்கிறேன். அது போல் நிறைய டிசிஷன்ஸ் வந்து இட்ஸ் நீதர் மாரல் நார் இம்மாரல். இது வந்து அறநெறி சார்ந்தோ அல்லது அறநெறி சாராமலோ அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் வாட் இஸ் ப்ரெசென்டட் டு த பீப்புள் இஸ் அ வெரி கிளியர் மாரல் சாய்ஸ். ஆனால் இந்த மக்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக தெளிவான ஒரு அறநெறி சார்ந்த தீர்மானம், அறநெறி சார்ந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். See, in this world, everybody must choose. When you present Jesus as the king of kings,
நீங்க இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக மக்களுக்கு கொடுக்கும்போது, அவர்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். But people choose either Jesus the King or some other things in the world which can deliver them. இந்த உலகத்துல நீங்க இயேசு பத்தி சொல்லும்போது மக்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு பல காரியங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில எதெல்லாம் விடுதலை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Today's choices look different, but the issue is the same. இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ் வந்துச்சு. ஆனால் பிரச்சனை அதே தான். கிரைஸ்ட் வர்சஸ் கம்ஃபர்ட், ட்ரூத் வர்சஸ் ப்ரெஃபரன்ஸ், த கிங்டம் ஆஃப் காட் வர்சஸ் த கிங்டம் ஆஃப் செல்ஃப். இந்த உலகத்தில் நாம் ஏதாவது ஒன்றை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும். கிறிஸ்துவா அல்லது வசதியா, சத்தியமா அல்லது நமக்கு நாம ப்ரெஃபர் பண்ற காரியமா, நமக்கு பிடிச்ச காரியமா, அல்லது தேவனுடைய ராஜ்யமா அல்லது நம்முடைய சுயத்தினுடைய ராஜ்யமா என்பதை நாம தேர்ந்தெடுக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Say for example, you are suffering from some fatal illness. Let's say you are suffering from some fatal illness. நீங்க ஒரு மகா பெரிய கொடிய ஒரு வியாதினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். There are two doctors here. One is a fake doctor, but he is a popular influencer who comes on YouTube. He is he gives a lot of tips on many health matters. நீங்க இங்க ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் படிக்கல, ஃபேக் டாக்டர். அவர் யூடியூப்ல வராரு, பயங்கரமான இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு, நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இன்னொரு there is another doctor. He's a skilled doctor. He is studied and he is an excellent guy. He has practiced medicine for many years. இங்க இன்னொரு டாக்டர் இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் படிச்சிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, உண்மையா படிச்சிருக்கிறாரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். Who will you choose for your treatment? எந்த டாக்டர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? யோசித்து பாருங்க. Definitely, I believe, definitely, you will never go to that popular influencer. அந்த பாப்புலர் இன்ஃப்ளூயன்ஸர்கிட்ட போக மாட்டீங்க. ஈவன் தோ ஐ see a lot of people following YouTube doctors, so-called doctors who are not actually skilled in what they do. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, யூடியூப்ல வருகிற இன்ஃப்ளூயன்சர் அந்த டாக்டர்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க ஸ்கில்டு கிடையாது. அதில் ஸ்கில்டு இல்லை. தெர் ஆர் சம் குட் டாக்டர்ஸ். அங்க சில நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான டாக்டர்ஸை ஃபாலோ பண்றாங்க. பட் இன் ரியல் லைஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், we will choose a skilled authentic doctor. அந்த திறமை பெற்ற ஒரு உண்மையான டாக்டர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் the world is suffering from the greatest problem, the greatest sickness. இந்த உலகம் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு, பெரிய வியாதியில சிக்கிட்டு இருக்க. What is that? That's sin. அது என்ன அப்படின்னா பாவம். That is sin, disobedience to God, doing things which God doesn't want the people to do, missing the mark, missing the standard which God has set for the world. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாவம். அது உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், நமக்காக வைத்திருக்கிற அளவுகோல் குள்ள இல்லாம அதை தவற விடுவது தான் பாவம் என்று நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. பட் the crowd chose பரபாஸ். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரபாஸை இந்த கூட்டம் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். But the crowd was influenced by manipulation. இந்த crowd யாருடைய தூண்டுதல் அப்படி பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் உடைய தூண்டுதல் அப்படி பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். The word says very clearly, for he perceived, even Pilate perceived, he understood that the chief priests delivered Jesus up to Pilate because they envied him. It was out of envy.
பொறாமப்பட்டு தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக பிலாத்துவுக்கு புரிகிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். Out of envy, Jesus, they had no basis to um, accuse Jesus. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் பொறாமையினால தான் இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கிட்ட கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அடிப்படையும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். Moreover, we find the chief priests stirred up the crowd, instigated the crowd. இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் மக்களை தூண்டி விடுகிறார்கள், தப்பு செய்வதற்காக தூண்டி விடுகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். So the people shouted, crucify him, crucify him. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனால மக்கள் கத்துவதை பார்க்கிறோம். என்ன கத்துறாங்க? இயேசுவை சிலுவையில் அறையுங்க, சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி கத்துவதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, the religious leaders manipulated the crowd, probably psychologically manipulated the crowd. The crowd does not think independently. Emotion overrides truth. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா மத தலைவர்கள் இந்த இந்த கிரௌட, இந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்வசப்படுத்தி தங்களுக்கு ஏதுவாக அதை தூண்டி விடுறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் கூட்டத்திற்கு தன்னால சுதந்திரமா சிந்திக்க முடியல, அவர்கள் சிந்திக்கவில்லை பார்க்கிறோம். அவருடைய உணர்வுகள் வந்து சத்தியத்தையும் தாண்டி இருக்கிறது. The crowd is easily swayed. இந்த மக்கள் கூட்டம் வந்து மிக 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 சுலபமாக அசைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். See the sinful hearts. if you are not clear about our decision with regard to Jesus, God, the Bible, somebody will make a decision for us. நாம வந்து உண்மையிலேயே தெளிவா நாம டிசைட் பண்ணலன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நாம டிசைட் பண்ணலன்னா வேற யாராவது நமக்காக டிசைட் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி கிளியர். If I know the word, if I'm clear about what the Lord tells me, nobody can tell me, hey brother, do this. Even if somebody would come and tell me, hey brother, God tells you, you do this, I will not do that. நான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் தெளிவா இருந்தேன் அப்படின்னா, வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்பதுல நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னா, வேற யாரும் வந்து சகோதரரை நீங்க இப்படி பண்ணுங்க, வேத புஸ்தகம் இப்படி சொல்லுது, தேவனுடைய சத்தியமே அப்படிதான் அப்படின்னு சொன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அசைய மாட்டேன். I will not be influenced. I will be stable in what I believe. நான் வந்து என்னத்தை நம்புறேனோ, பட் the caveat is I should believe the right thing. Okay, நான் வந்து சரியான காரியத்தை நான் வந்து நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரும் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். So this morning, beware of the choices and voices that shape you. இன்னைக்கு நம்முடைய நம்முடைய நம்பிக்கைகளை வடிவமைக்கும் பல்வேறு குரல்களும் தேர்ந்தெடுத்தலும் நம்ம சுத்தி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. could be social media or cultural pressures or some influential personalities. நம்முடைய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அழுத்தங்களாக இருக்கலாம், அல்லது வேற யாராவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி, அல்லது ஒரு ஒரு கிரிக்கெட் வீரர்கள், இப்படி யாராவது செலிபிரிட்டியா கூட இருக்கலாம். Not all loved voices speak truth. எல்லா சத்தமா பேசுற குரல்களும் சத்தியத்தை பேசுகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. Sometimes half truth is presented as whole truth. சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை சத்தியம் வந்து முழு சத்தியமாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And people can be swayed. மக்கள் வந்து அதன் மூலமாக அசைக்கப்படலாம் என்று நம்ம பார்க்கிறோம். We have to be very very careful in our lives, my friends. And another thing I notice here is the crowd chose a false savior. இந்த மக்கள் கூட்டம் வந்து ஒரு தவறான பொய்யான மீட்பரை, இரட்சகரை, விடுவிப்பவரை, விடுதலை அளிப்பவரை இது தேர்ந்தெடுத்து விட்டது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். He asked them again.
Pilate asked them again, then what shall I do with the man you called the king of the Jews? நீங்க யூதர்களுடைய ராஜா என்று அழைக்கிற இந்த ஆளை நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். The crowd insists, release Barabbas and crucify Jesus. பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையிலே அற. I believe in many people think this way. Jesus was not fitting into the revolutionary Messiah they were looking forward to. இயேசு கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு புரட்சிகரமான ஒரு மேசியாவுக்கான வரையறைக்குள்ள அவர் ஃபிட்டாகவே இல்லை. Jesus says, love your neighbor as you love yourself. இயேசு சொல்றாரு, நீங்க உங்களுடைய நெய்பரை, உங்களுடைய அயலான என்ன செய்யுங்க, உங்களை நேசிக்கிறது போல அவனை நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. Jesus says, love your enemy. இயேசு சொல்றாரு, உங்களுடைய பகைவனை நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. Jesus says, if you want to pay, if you have to pay to the government whatever is due to the government, and you have to pay to God whatever is due to God. நீங்க ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. But the revolutionaries, ஆனா புரட்சியாளர்கள், what did they say? Hate the government. அவர்கள் சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட்டை நீங்க வெறுத்து தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. Take a sword with you. நீங்க ஒரு பட்டயத்தை எடுத்துக்கிட்டே போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. They used violent means to bring deliverance to the people. இந்த ரெவல்யூஷனரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொடூரமான மக்களை கொல்லும் அல்லது பயங்கரமான காரியத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம இந்த அரசுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்தார்கள். Even if you go back to the Old Testament, my friends, நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா கூட, God gave them a simple principle for them to stay in the land, for Israel. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பட் தெளிவான கிளியர் பிரின்சிபல். ஆண்டவர் மக்களுக்கு ஒரு தெளிவான சிம்பிள் விதிமுறையை கொடுத்தாரு. அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசத்துல தங்கி இருப்பதற்கு. What was that? Obey me, don't go after the idols. ஆண்டவர் சொன்னார், எனக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, விக்கிரகத்தை தேடி நீங்க போகாதீங்க, விக்கிரகத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். I want to tell you, my friends, two crimes or two sins pop up as you read the prophetical books. ரெண்டு முக்கியமான பாவங்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்ததாக அது வெளிவரதை நாம பார்க்கலாம். நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிங்கன்னா, 1, they went after idols. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2, they never took care of the poor. They never did justice to the marginalized, the vulnerable, the ones who were downtrodden. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது அவர்கள் செய்த பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறுமையில உள்ளவங்களுக்கு, சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில உள்ளவங்களுக்கு, ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாத அனாதை, இவர்களுக்கு அவர்கள் எந்த உதவியுமே செய்யல, அவர்களுக்கு நியாயம் செய்யல அப்படிங்கிறத பார்க்கிறோம். As I read, these are the words I can sum up the whole Bible in. நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது, இது என்னுடைய கருத்து, நான் ஆர்கியூ பண்ணல, பட் என்னுடைய கருத்து, நான் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளுக்குள்ள வேத புஸ்தகத்தை அடக்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாசிக்கும் போது, love could be one word, peace could be another word, justice could be another word. நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளுக்குள்ள வேத புஸ்தகத்தையே அடக்கலாம் அப்ப நான் நினைக்கிறேன். அன்பு, அப்புறம் சமாதானம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீதி, நியாயம், இந்த காரியத்துக்குள்ள அடக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் வாதம் செய்யல, இதுதான் அப்படின்னு நான் சொல்ல. பட் at the moment, when with the knowledge that I have, these are the words in which I can summarize
பைபிள். இன்னைக்கு இருக்கிற என்னுடைய அந்த வேத அறிவை வச்சு பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள்ல வேத புஸ்தகத்தை அடக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் when they looked at Barabbas, அவர்கள் பரபாஸை பார்த்தபோது they thought about violent deliverance. They thought about political revolution and they thought about immediate change. They thought that immediate change was possible. அவர்கள் பரபாஸை பார்த்தபோது என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பரபாஸ் பார்த்தோன்னே, ஓ, அவர் வந்து என்னது ஏதாவது ஒன்று கொடூரமான காரியத்தை பயன்படுத்தி கூட நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு புரட்சியாளர், அவர் வந்து அரசியல் புரட்சியாளர், அவர் வந்து சீக்கிரமாக நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒருவர் என்று அவர்கள் நினைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நினைத்திருக்கலாம். And when they looked at Jesus, they only they saw the kingdom of God, which was, coming into, ushered into the lives of the people, and was coming into the lives of the people gradually. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் மெதுவாக மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே இருந்தது என்றதை பார்க்கிறோம். பட் ஷோர்லி இட் வில் டேக் ஓவர் த ஹோல் வேர்ல்ட். இந்த உலகத்தையே முழுவதுமாக அது ஆக்கிரமிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் கிராஜுவலி இட் வாஸ் கெட்டிங் இன் டு த many spheres of people's lives. மக்களுடைய பல்வேறு காரியத்துக்குள்ள அது மெதுவாக வந்து கொண்டே இருந்தது. It was spiritual salvation. Jesus said very clearly, my kingdom does not belong to this world. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு சார்ந்தது அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்றதை பார்க்கிறோம். And Jesus is a suffering servant here. இங்க இயேசு பாத்தீங்கன்னா பாடுபடும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார். And Jesus is talking about eternal kingdom. இயேசு கிறிஸ்து ஒரு அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. Who is going to be fascinated by this kingdom? They are asking this question, who is going to be attracted by this? யாரு இதன் மூலமாக கவரப்பட போறாங்க? We need Barabbas. We need Barabbas. நமக்கு யார் தேவை அப்படின்னா பரபாஸ் தான் தேவை அப்படின்னு சொல்வதை நாம பார்க்கிறோம். People reject Jesus not because he is unclear, but because he is not what they want. மக்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள். ஏன்? அவர்கள் எதிர்பார்த்த விதமாக இயேசு இல்லை என்பதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many times people choose success instead of surrender. They choose power instead of humility. They choose immediate relief instead of eternal truth. பல வேளைகளில் மக்கள் அதாவது ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெற்றி கிடைக்குமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. தன்னை தாழ்த்துவதற்கு தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து வல்லமையாக என்னை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பப்படுறாங்க. அது மட்டுமல்ல, நித்திய சத்தியத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, இப்ப இந்த உடனடி நிவாரணம்னு சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப எனக்கு ஒரு உடனடி நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. And they choose fast food over nourishment. They want they want fried rice over healthy salad. அவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் அதை சாப்பிட்டா போதும், குயிக்கா சாப்பிட்டா போதும், நல்ல ஒரு சாலட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக இருக்காங்க. குயிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உடனடி நிவாரணம், உடனடி திருப்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, they cried, crucify him. And Pilate asks, what evil has he done? He has not done anything wrong. அவர் வந்து என்ன தப்பு செஞ்சிருக்காரு சொல்லுங்க, அவர் எந்த தப்பையும் செய்யல அப்படின்னு சொன்னாலும் கூட they said, crucify him, crucify him, crucify him. My friends, this morning let's pray that we will not be swayed by the influences. We will not be swayed by social media. We will not be swayed by majority voices. We will not be swayed by anything that's not godly. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு காலையில இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், இந்த உலகத்தினுடைய குரல்கள் எதுவும் நம்மளை வந்து அசைக்கவே கூடாது.
நம்ம அதன் மூலமாக நம்ம அசைக்கப்படவே கூடாது. சத்தியத்துக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எவ்ரி டிசிஷன் யூ மேக் ஹேஸ் சம் கான்சிக்வன்சஸ் ஃபார் இம்மீடியட் கான்சிக்வன்சஸ் ஆர் இட்டர்னல் கான்சிக்வன்சஸ். நீங்களும் நானும் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சில விளைவுகளும் இருக்கலாம். அல்லது சில விளைவுகள்லாம் நித்தியத்திற்கான விளைவுகளாக இருக்கணும். வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நாம எப்போதுமே ஜாக்கிரதையாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம்.